ஈஸ்வரா டிஎன்பிசி கிளாஸஸ். நம்ம பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு 6 கொஷின் கிடச்சி, அதாவது நிறைய கொஷின்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 6 கொஷின் மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இது ஒரு 6 கொஷின் மட்டும் பார்க்க போகிறோம். தமிழ் மட்டும், அதாவது சரியாக 600 கொஷின் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து பேசிக் கொஷின் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. அதே கொஷின்ஸ் வந்து இதில் வந்து நிறையா வரும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சின்ன நூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் எது? சின்ன நூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் எது? நேமிநாதம். புதுநெறி கண்ட புலவர் என்று யார் போற்றினார்? புதுநெறி கண்ட புலவர் என்று யார் போற்றினார்? வள்ளலார் பாரதியாரை போற்றினார். வள்ளலாரை பாரதியார் வந்து போற்றியிருப்பார். காலங்காட்டும் இடைநிலையும் பெயரச்சு விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின்வருவற்றில் தேர்ந்தெடுக்க. வினைத்தொகை. வெறியி என்பது டேஷ் அளபடை. சொல்லிசை. சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான வினா வந்து தேர்ந்தெடுக்கணும், சரியான கொஷின் வந்து தேர்ந்தெடுக்கணும். தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை எது? தனித்து உண்ணாமை. மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திரு வி.க. பேரறிஞர் அண்ணா, ராபி சேதுவில்லை, கலைஞர் மு. கருணாநிதி முதலியோர் ஆவர். விடைக்கேற்ற வினாவை அமைக்க. மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த 4 யார்? 4 பேர் இருக்காங்க இல்லையா? திரு வி.க. பேரறிஞர் அண்ணா, ராபி சேதுவில்லை, மு. கருணாநிதி. எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. ஐயோ முள் குத்தி விட்டதே. ஐயோனவை உணர்ச்சி வாக்கியம். கீழ்கண்டவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். இன்மையின் இன்னாத தியாதெனின் இன்மையே இன்னாதது. இக்குறட்பாடில் அமைந்துள்ள அடி மோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. இன்மையே. சம மக்கள் ஒன்றென்ப துணிவதற்கும் இனிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம். இயல்பு அமைந்த சொற்கள் யாது? முன்ன பார்த்தது மோனை, இப்போ இது எதுக இல்லாமல் இயல்பு வந்து கொடுத்துருக்காங்க. இயல்புனாக்க லாஸ்ட்டில் வந்து எல்லாமே வந்து ஒன்றா இருக்கணும். உணர்த்துவதற்கும் எண்ணமெல்லாம் லாஸ்ட்டில் வந்து இம்மு வந்து வருது இல்லையா? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். தீயொழுக்கும் காணல் நீர் போன்றது. பொருத்தமான பொருள் தேர்க. காணல் நீருக்கு பொருத்தமான பொருள் தேர்க. இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. ஓமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடைதிறந்த வெள்ளம் போல் அமைந்தது. தெளிவான சீரான பேச்சு. பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. விளக்கு. மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் என்ன? மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் என்ன? தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். விழுந்தானை தூக்கிவிட்டேன். இத்தொடரில் விழுந்தானை என்பது என்ன? விழுந்தானை என்பது வினையாளனையும் பெயர். வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்க. வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை வந்து தேர்ந்தெடுக்க. வளர்த்தார். வந்தனன் இச்சொல்லில் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு. வா. பரப்பு மீன் இச்சொல்லில் வினை அடியை தேர்ந்தெடு. வரப்பு. தென்னன் என்பது எவ்வகை பெயர்ச்சொல்? இடப்பெயர்ச்சொல். விடியலில் துயில் எழுந்தேன். இதில் விடியல் என்பது என்ன? காலப்பெயர். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் எது? திருவரங்கம். நுனிநூல் நூற்கும் குற்றாலம். தூங்கும் குற்றாலம் என பாடியவர் யார்? சம்பந்தர். தமிழ் இலக்கியத்தின் முதலாக தாலாட்டு பாடியவர் யார்?
தமிழ் இலக்கத்தின் முதலாக தாலாட்டு பாடியவர் பெரியாழ்வார். நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி, பண்ணத்தி, பிசி, முதுசொல், அந்தகம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலையடியாக பாடிய புலவர் யார்? சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலையடியாக பாடிய புலவர் யார்? அழகிய சொக்கநாத புலவர். தமிழில் முதல் பாவடிவ நாடக நூல் எது? தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எது? மனோன்மணியம். இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திருந்தால் அண்ணன் கையை எடுத்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார்? இவ்வாறு கூறுபவன் யார்? வீமன். சரியான இணையை தேர்வு செய்க. நவ்வி அப்படின்னாக்கா மான். வாயில் இலக்கியம் என்றழைக்கப்படும் நூல் எது? வாயில் இலக்கியம் என்றழைக்கப்படும் நூல் வகை தூது. நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடக்கூடிய நாடு எது? சேர நாடு. குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருவாய்மொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் அமைக்கப்பட்டுள்ளது? முதல் 1000. அருண்மொழி தேவர் என்று இயற்பெயருடையவர் யார்? அருண்மொழி தேவர் என்று இயற்பெயருடையவர் சேக்கிழார். ஊனமேல் ஊக்கமும் ஒளிரக் காய்ந்தனள் தீஞ்சல் செல்வமே பழுத்த சேநகர். இதில் தீன் என்பதன் பொருள் என்ன? மார்க்கம். மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாழ்வாய் காண்டம் என்று 3 காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் இது? திருவிளையாடல் புராணம். கோவலன் தன் தீதியிலல் என்று யாரை குறிப்பிடுகிறான்? மாதவியை. உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் யார்? உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் இளங்கோவடிகள். உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையுள் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டி காட்டுகிறது? அறம். சரியான இணையை தேர்வு செய்க. நொடை. நொடையினாக்க விலை. பேரண்ட தோற்றம் குறித்து அறிவியல் செய்திகளை குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது? பேரண்ட தோற்றம் குறித்து அறிவியல் செய்தினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் பரிபாடல். சங்க இலக்கிய நூல்கள் பண்ணோடு பாடப்படும் நூல் எது? பாடப்பட்ட நூல் எது? பரிபாடல். 10 பாட்டில் குறைந்த அடிகளுடைய நூல் எது? 10 பாட்டில் குறைந்த அடிகளுடைய நூல் முல்லைப்பாட்டு. கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படுகிறது. கம்பராமாயணத்தில் குகப்படலம் கங்கை படலம் எனவும் அழைக்கப்படுகிறது. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார்? பாரதியார். கம்பராமாயணத்தில் அனுமனின் தலையை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம். அனுமன் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் எது? சுந்தரகாண்டம். ஏலாதி எந்த நூல் வகையைச் சார்ந்தது? 11 கீழ்கணக்கு வகையைச் சார்ந்தது. மருந்து பேரில் அமைந்த 2 நூல்கள் திரிகடுகம், ஏலாதி. மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஔவையார் இயற்றிய மூதுரை. திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆங்கிலத்தில் ஜியு போப், லத்தீன் மொழியில் வீரமாமுனிவர். பெரியாரை பேணி தமரக் கொடல். இதில் தமர் என்பதன் பொருள் என்ன? துணை. கிடைத்ததற்கரிய பேர்களுள் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது எது? பெரியாரை துணை கொள்ளல். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார்? அறிஞர் அண்ணா. சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யார்?
சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் ராமலிங்க அடிகள். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸ் வைஸ் தான். அவங்க சிலபஸ் வைஸ் தான் கொஷின் கேட்குறாங்க. இன்னமும் அது தெரியாமல் இருக்கீங்க, சிலபஸ் வைஸ் படிங்க சரியா. யூனிட் வைஸ் படிக்காமல் சிலபஸ் வைஸ் படிங்க. மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக்க. ஆவாரம்பூ சர்க்கரை நோய்க்கு மருந்தாக பயன்படுது. வாழைப்பூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயிற்று புண்ணுக்கு. வல்லாரை நினைவாற்றலுக்கு. முடக்கத்தான் இலை மூட்டு வலிக்கு. 2413. பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புது கவிதையில் படமெடுத்து காட்டியவர் யார்? அப்துல் ரஹ்மான். முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் எது? பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் அரேபிய வணிகம் செய்த இடம். பொறுத்துக. தோவாளை என்பது பூஞ்சந்தை. ஐயனூர் என்பது ஆட்டுச்சந்தை. ஈரோடு ஜவுளிச்சந்தை. நாகப்பட்டினம் மீன் சந்தை. 2143. மூலூர் ராமாமிர்தம் வாழ்ந்த காலம். மூலூர் ராமாமிர்தம்மாள் வாழ்ந்த காலம் 83 to 62. சந்திர மண்டலத்தில் கண்டெழுதுவோம் என பாடியவர் யார்? சந்திர மண்டலத்தில் கண்டெழுதுவோம், ஓம்னாலே அங்கே வந்து பாரதியார். தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் யார்? வீரமா முனிவர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முள் தோன்றி மூத்தக்குடி என கூறும் நூல் எது? புறப்பொருள் வெண்பாமாலை. கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாளமி என்பவரால் மல்லிபா என்னும் துறைமுகக்கு சுட்டப்படும் பகுதி இது. இது வந்து பார்த்தீங்கன்னா மதராசப்பட்டினம் சொல்லிட்டு 12th புக்கில் இருக்கும். 12th இருக்கும், எடுத்து பாருங்கள். அங்கேருந்து கேட்டிருப்பாங்க. தமிழ்நாடு பேஸ் பண்ணி கொஷின் வருது இல்லையா, தமிழகம் சார்ந்த தகவல் சொல்லிட்டு 12th புக்லேருந்து எடுத்த கொஷின் கேட்டிருப்பாங்க. இது 12th தான் இந்த கொஷின் இருக்கும். மயிலாப்பூர். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இதுதான். அதுதான் சிலபஸ் வைஸ் படிக்கிறீங்க. அந்த சிலபஸ் வைஸ் படித்தா மட்டும் ஈஸியாக வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் யார்? முனைவர் பட்டம் பெற்றவர் சட்டமேதை அம்பேத்கர். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார்? காயிதே மில்லத். யார் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள்? வீரமாமுனிவர். இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர் ஜியு போப். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர் கால்டுவெல். அயர்லாந்தைச் சேர்ந்தவர் சீகன்ஃபால்கு. ஜெர்மனியைச் சேர்ந்தவர் 4312. கொய்யாக்கனி என்ற நூலின் எழுதியவர் யார் என கண்டறிக. கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யார் என கண்டறிக. பெருஞ்சித்திரனார். முதலில் 5ஆம் பிரியத்தில் வித்தியாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தை பிள்ளைகளை ஆசிரியரிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் உவேசா. மேற்கண்ட வரியில் வித்தியாபியாசம் என்பது என்ன? கல்வி பயிற்சி. கூற்று. போ மீனாட்சி சுந்தராரின் காணல் வரி புதுமையான ஆராய்ச்சி நூலாகும். சரிதான். சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி சொல்வது எனும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து சரி. திராவிட சாஸ்திரி என்று போற்றப்படுவர் யார்? திராவிட சாஸ்திரி என்று போற்றப்படுபவர் பரிதிமார் கலைஞர். சரியான விடைமொழியை தேர்ந்தெடுக்க. வட்டார மொழி இருக்குது. கிளைமொழி கன்னடம் தெலுங்கு. தமிழ் மொழியோட கிளைமொழி கன்னடம் தெலுங்கு. எழுத்து மொழி நாள் ஏடுகள். பேச்சு மொழி உணர்ச்சி மொழி. 4312. தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசையில் எழுத்துக்கள் புள்ளிகளில் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர். 2 டைம் கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஒரே கொஸ்டின் 2 டைம் கேட்டிருக்காங்க. வீரமாமுனிவர். மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் இது.
சிலப்பதிகாரம். மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் யார்? மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன். மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை ஏது? குளத்தங்கரை அரசமரம். குளத்தங்கரை அரசமரம். பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கண நூல் எது? பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கண நூல் தண்டி அலங்காரம். சரியான விடையை தேர்வு செய்க. கீழ்கண்ட செய்திகளில் கூத்துப்பட்டறை நா. முத்துச்சாமி பற்றிய சரியான செய்தியை தேர்ந்தெடு. தாமரை திருவிருது நா. முத்துச்சாமி புலியாட்டம் போன்ற காரணமாக இருந்தார். புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தார். அவருக்கு வந்து தாமரை விருது வந்து கொடுத்துருக்காங்க. புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தது யாருன்னு கேட்டால் இவர் கிடையாது. ஓகேவா, இவர் வந்து கிடையாது. கலைஞர் ஞா. முத்துச்சாமி நாடக கலையை மீட்டெடுப்பதற்கே தமது குறிக்கோளாக கொண்டவர். நா. முத்துச்சாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோளாக கொண்டவர் என்பது சரி. நா. முத்துச்சாமி தெருக்கூத்தை தமிழ் கலையின் அடையாளமாக்கினார். தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கினார் என்பதும் சரி. 2, 3 வந்து சரியாக இருக்குது. இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் எது? வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். நாளும் கிழமையும் நலிதோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்தவர் யார்? கந்தர்வன். தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காப்பியம் எது? பூங்கொடி. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமல்ல என்ற திரையிசை பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். எது உம்மை தொகை? அண்ணனும் தம்பியும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அண்ணன் தம்பி. செல்வி செய்தால் என்பதை பிறவினை ஆக்குக. செல்வி செய்வித்தாள். பெயருக்கேற்ற வினை மரபை தேர்ந்தெடு. செய்யுள் வந்து பாருங்க இயற்றினான். சரியான ஒன்றை இனம் காண்க. அவன் சிவப்பு மேலாடை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அலுவலகம் தமிழ் மொழி எனக்கு சரியான தமிழ் மொழி இருக்குது. அலுவலகத்திற்கு சிகப்பு கிடையாது, சிவப்பு ஷர்ட்டு கிடையாது, அதெல்லாம் கிடையாது. பகுத்தறிவுத் துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்தவர் யார்? பகுத்தறிவுத் துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் நேரு. எவருடன் உறவு கலாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார்? எவருடன் உறவு கலவாமை வேண்டுமென்கிறார் வள்ளலார்? உள்ளொன்று வைத்து புறம்போன்று பேசுபவர் உறவு. இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? வன்சொல். நண்பாற்றாராகிராயினும் செல்வார்க்கும் இதில் நயமில்லை என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன? நன்மை. அம்மானை பற்றி தவறான கூற்றை ஒன்றை தேர்ந்தெடுக்க. அம்மானை விளையாட்டை 10 பேர் இணைந்து விளையாடுவர் என்பது தவறு. கீழ்கண்டவற்றில் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கவும். செம்மை, பசுமை, கருமை பண்பு பெயர்கள். எளிமை வந்து கிடையாது. ப்ரொபோசல் என்ற அலுவலக கலை சொல்லக்கூடிய தமிழாக்கம் என்ன? ப்ரொபோசல் என்பது எனக்கு கருத்துரு. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பது பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன? புதைச்சாக்கடை. ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. கரினக யானை. சின்ன ரீ வந்தாக்க யானை. காய்கறியில் வந்து இந்த ரீ வந்து வரும். பொருந்தா இணையை தேர்ந்தெடுக்க. கூலம், தானியம் இது வந்து பொருந்தா இணை. கூலம்ன்றது இந்த லா வந்து வரணும். தே என்பதன் பொருள்.
தே என்பதன் பொருள் கடவுள். பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. கு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடராக்க. கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். முறையான சொற்றொடனை கண்டறிக. முறையான சொற்றொடனை கண்டறிக. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய்மொழியினை இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார். என்று எண்ணியவர் யாருனாக்க ரா இளங்குமரனார். இழந்து விடக்கூடாது. கரெக்டாக அந்த லைனில் கரெக்டாக வரணும். சங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் யார்? உரை நிகழ்த்தியவர் யார்? தனிநாயகம். அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. உழவு, ஏர், மண், மாடு. முதல்ல உயிரெழுத்து வந்துடணும். அதுக்கப்புறம் தான் போயிட்டு உயிர்மெய் எழுத்து வரணும். ஓகேவா? உழவு, ஏர். அடுத்த கொஷின். பொருந்தா இணையை சுட்டுக. பொருந்தா இணையை சுட்டுக. நொச்சிப்பூ. நொச்சிப்பூ பச்சை. இது கிடையாது. நொச்சிப்பூ அதாவது வெச்சிப்பூ சிவப்பு, ஒளினைப்பூ மஞ்சள், தும்பைப்பூ வெள்ளை கலரில் இருக்கும். நொச்சிப்பூ பச்சை கலரில் இல்லை. பெயருக்கேற்ற வினையை எழுதுக. பெயருக்கேற்ற வினையை எழுதுக. சோறு. சோறு பாருங்க உண். சோறு உண். வலுவு சொல்லி திருத்தி எழுதுக. தலைகாணி. தலை அணை. சந்திப்பிழையை நீக்கி எழுதுக. சந்திப்பிழையை நீக்கி எழுதுக. பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. சந்திப்பிழையற்ற தொடர் இது. வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முழங்குகின்றன. வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முழங்குகின்றன. ஏ சரியாக இருக்குது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. நாடும் மொழியும் நமதிர் கண்கள் என்கின்றார் மகாகவி பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? செங்கோல். இதன் எதிர்ச்சொல் காண்க. கொடுங்கோல். உறுத்தார். எதிர்ச்சொல் தருக. உறுத்தார், பொறுத்தார். பொருந்தா சொல்லை கண்டறிக. சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும் பொருந்தாததை கண்டு எழுதுக. மாக்கால் கடல் என்பது தப்பு. பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. அலைகடல் என்பது தவறு. இதெல்லாம் செந்தாமரை, இன்சொல் அதெல்லாம் பண்பு பேரில் அடங்கும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ரிவால்வேஷம். ரிவால்வேஷம் என்பது பாருங்க மீட்டுருவாக்கம். கிராஃப் என்பதன் தமிழ் சொல் தருக. செதுக்கி. கான். இச்சொல் ஒளி வேறுபாடறிந்து எழுதுக. ஒளி வேறுபாடறிந்து எழுதுக. காட்டிற்கு. கான். இந்த கான் அப்படின்னாக்கா காட்டிற்கு சென்று பூ தோட்டத்தை பார்த்தான். இந்த காண்கிறது பார்த்தான். அரி என்னும் சொல் குறிக்கும் சொற்களை பொருள் இணை காண்க. அரி. இந்த அரி பிறகு திருமால். இந்த அரி அறிந்து கோள். கை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஒழுக்கம். பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. பே என்னும் ஓரெழுத்து மொழியின் பொருள் மேகம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குக. பாடுகின்றனர் மக்கள் மழை பொய்த்ததால் வருந்தி. மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர். சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை ஒழுங்குபடுத்துக. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணியாகும். அகர வரிசைப்படி சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கிழக்கு, கீற்று, குருவி, கோலம், கௌதாரி. டி சரியாக இருக்குது. சரியான அகர வரிசை சொற்களை சீர் செய்க. சரியான அகர வரிசை சொற்களை சீர் செய்க. தீ, தூ, தே. திறன்பேசி, துறைமுகம், தெருக்கூத்து. பா, பூ, பை. பண்பாடு, பூங்காற்று, பைந்தமிழ். ஒன்றை. நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார்? நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார்.
கல்வியில் பெரியவர், கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் யார்? கம்பர். போக்குக. கூற்று. இது வியங்கோல் வினைமுற்றாகும். போக்குக கா வந்து முடியுது. வியங்கோல் வினைமுற்று என்பது சரி. போ என்ற கட்டளை நொடியுடன் கூடிய மிகுதியை கொண்டுள்ளதால் இது வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்கிறாங்க. கா தான் வந்து ஒன்று, போ கிடையாது. கூற்று சரி, காரணம் தவறு. இலக்கண குறிப்பு தருக. சரியான விடையை பொறுத்துக. தொழில் பெயர். தொழில் பெயர் செப்பல், வினைத்தொகை, காய்மணி. இது ரெண்டும் வந்து தப்பாக இருக்குது. 1, 2 வந்து சரியாக இருக்குது. விடைக்கேற்ற வினா. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என வழக்கு 2 வகைப்படும். வழக்கில் எத்தனை வகைப்படும்? வழக்கின் வகைகள் யாவை? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமரா நூலகமே. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் இது. எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. சமைப்பது தாழ்வா. சமைப்பது தாழ்வா. சமைப்பது தாழ்வில்லை. எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடிக்க. 2 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரியானது? எது வந்து சரியானதுன்னு கேட்டாக்க வினா மற்றும் செய்தி வாக்கியம். வினா மற்றும் செய்தி வாக்கியம். இது சமைப்பது தாழ்வா இல்லையான்னு கேட்குறாங்க கொஷின்னு. சமைப்பது தாழ்வில்லை இது வந்து கொடுக்குறாங்க. செய்தி வாக்கியம் வந்து கொடுக்குறாங்க. கீழ்கண்டவற்றில் பிறவினை வாக்கியம் எது? பிறவினை வாக்கியம் எது? செங்குட்டவன் தங்கம் வாங்க வித்தான். பிறவினை. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளும் மேவாள். இவ்வடிகள் அமைந்துள்ள அடி எதுகை சொற்கள் தேர்ந்தெடுக்க. முத்தமிழ், மெத்த. முத்தமிழ், மெத்த. அடி எதுகைனாக 2ஆம் எழுத்து. சரியான இணையை தேர்வு செய்க. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரமத்தை ஊனிலே எம்முயிர் உள்ளவும் நிதமோதி உணர்ந்த புருவமே. இப்பாடலிடப்பட்டுள்ள நயங்களின்படி சரியான பொருத்தம் எதுகை உள்ள இணையை தேர்ந்தெடுக்க. எதுகை உள்ள இடத்தை வந்து தேர்ந்தெடுக்க. தேனிலே ஊனிலே. நீ. அதுவும் அடி எதுகை. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசு மரத்து ஆணி போல. பசு மரத்து ஆணை போல எளிதில் மனதில் பதியும். மலைமுகம் காண பயிர் போல. மலைமுகம் காணா பயிர் போல. ஓமை தொடர் விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. வருந்துதல். சரியான சொல்லை இட்டு நிரப்பி பழமொழியை நிறைவு செய்க. கந்தை. கந்தை டேஷ் கசக்கிட்டு டேஷ் கூழ் டேஷ் குளித்து பழகு. கந்தையானாலும் கசக்கிட்டு கூழானாலும் குடித்து பழகு. குளித்து பழகுன்னு சொல்லிக்கிறாங்க. குளித்து கடி. குளித்து குடி. பழமொழிகள். ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி என்ன? இருப்பவனுக்கு புளிப்பெல்லாம் இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். இருப்பவனுக்கு புளியப்பம் இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். ஊன் என்ற வேற்றலின் வினையெச்சம் காண்க. ஊன் என்ற வேற்றலின் வினையெச்சம் காண்க. ஊன் உண்டு. படி என்ற வேற்றலுக்கு மிக சரியான வினையாளன் பெயரை காண்க. படித்தவனை. கீழ்கண்ட சொல்லின் வேர்ச்சொல் எழுதுக. பயின்றான். பயில். கிறிஸ்தவ கம்பன் என்று அழைக்கப்படுபவர் யார்? கிறிஸ்தவ கம்பன் என்று அழைக்கப்படுபவர் எச்.ஏ. கிருட்டிண பிள்ளை. கீழ்காணும் தொடரில் இடம்பெறும் பெயர்ச்சொல் வகையை காண்க. மகளினி காலை 9 மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினார். இது எவ்வகை வாக்கியம்? பண்பு பெயர். வட்டம் பெயர்ச்சொல் வகைகளை காண்க. வட்டம் என்பது பண்பு பெயர். கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவலோகம் சென்றாள்? 14 நாட்களுக்கு பிறகு. சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது? சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது? இளம்பகம். ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டான் விசயன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் எது? தமிழ் காப்பியம் சூளாமணி.
நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல் என்று காப்பியம் படைத்தவர் யார்? நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல் என்று காப்பியம் படைத்தவர் யார்? இளங்கோவடிகள். புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் பர்பிள் வெண்பா மாலை எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்டு 10 பாட்டு நுழையேற்றியவர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மலைப்படுகடாம் நூலுக்கு வேறு என்ன பெயர் உண்டு? மலைப்படுகடாம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன? கூத்தராற்று படை. வெய்யோன் பொறுத்துக. வெய்யோன்னா யார்? வெய்யோன்னாக்க சூரியன். கரங்கு அப்படின்னு கேட்டாக்க காற்றாடி. கொண்டல் மலைமேகம். வேலம் யானை. 3142. கம்பராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் உத்தரகாண்டம். காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் இது. ராவண காவியம். ஏழமை வேடனிருந்து வெண்ணென்ற ஓசாரே என்று இயம்பியவன் யார்? குகன். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எது? நாலடி 400. 5 சிறியவர்கள் என்று பொருள் கொண்ட நூல் எது? சிறுபஞ்ச மூலம். மண்பதைக்கு பொதுவான நூல் எது? திருக்குறள். எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை. ஒப்புரவு. தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும்? அறமும் இன்பமும். தமிழக அரசால் சிறந்த நூலர்களுக்கு வழங்கப்படும் விருது என்ன? டாக்டர் ச.ஈ.ரா. அரங்கநாதன் விருது. திருவி கல்யாணசுந்தரர் என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கும்? திருவாரூர். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். இக்கூற்று யாருடையது? விஜயலட்சுமி பண்டிட். பொருந்தாததை கண்டறி. சிங்கவல்லி பொருந்தாதது. கவிமணி எனும் பட்டம் தேசிய விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு. சென்னை மாகாண தமிழ்ச் சங்கம். நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோர் மருக. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. சென்னை அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவியவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி. தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யார்? அஞ்சலை அம்மாள். தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பலை செலுத்தும் முறை. நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோர் மருக என்று பாடியவர் யார்? இப்போதான் பார்த்தோம். அது யார் பாடியன்னு வெண்ணி கொய்த்தியர் பாடியிருப்பாங்க. மேலே பார்த்தோம் இல்லையா, புறநானூறு பாடல் பார்த்தோம் இல்லையா, அதான் யார் பாடியதுன்னா வெண்ணி கொய்த்தியர். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் பிறந்த நாடு எது? கனடா. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் நிலப்பகுதி எது? நீலகிரி. பூவின் இதழாக தனைய திரவம் கொண்ட ஊர் என்ற மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் பரிபாடல். தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் எனும் பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு எது? யுனெஸ்கோ. இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்குகிறார். இது யாருடைய கூற்று? ராபி சேதுவில்லை.
ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றவதா என்ற தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார்? பெருஞ்சித்தினார். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? உவே சாமிநாத ஐயர். சரியான விடையை தேர்வு செய்க. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார்? தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர். முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் யார்? தனிநாயகம் அடிகள். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? இவ்வாறு அழைக்கப்பட்டன. கண்ணெழுத்துக்கள். செப்பு திருமணியில் பொற்காலம் என அழைக்கப்படுவது யாருடைய பொருள் காலம்? சோழர்கள் காலம். கண்ணூல் விளைஞர் என புகழப்படுபவர் யார்? ஓவியம் வரைபவர்கள். கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? எஸ் ராதாகிருஷ்ணன். புதுமை பித்தன். பொறுத்துக. புதுமை பித்தன். புதுமை பித்தன் இயற்றியது என்ன? புதுமை பித்தன் இயற்றியது காஞ்சானை, கூபா ராஜகோபாலன், மூன்று உள்ளங்கள், மௌனி, அலியாச்சுடர், தி ஜானகிராமன், முள்முடி. 3412. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கதை தப்பாட்டம். இது சரி. அடுத்தது தேவராட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களால் ஆடப்படுகிறது. சரி. தவறானதானே. இது ஃபஸ்ட்டு வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம் சொல்லிவிட்டுருங்க. இது தப்பு. அடுத்து தேவராட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களால் ஆடப்படுகிறது. ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய ஆட்டம் தேவராட்டம். 13 தப்பாக இருக்குது. பொங்கற் புது நாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு, சேர்ந்து விட்டது தான் செய்கிறது, விடதான் செய்கிறது என எழுதியவர் யார்? அறிஞர் அண்ணா. யாக்கை. யாக்கையினக உடம்பு. யாக்கைனா உடம்பு. புன்புலம் புல்லிய நிலம், வேலம் மானியனை, பொலிக்கும் உரிக்கும். 1342. முழுக்க முழுக்க கவிதைகளை கொண்ட சுரதாவின் இதழ் எது? காவியம். பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எது? எழிலோவியம். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்று கூறியவர் பாரதியார். 12 திருமுறையில் முதல் 3 திருமுறைகளை தொகுக்கப்பட்டு பாடலை பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர். நடமாட கோவில் நம்பருக்கு ஒன்றியில் படமாட கோவில் பகருக்கு, அது ஆமே என்று பாடியவர் யார்? திருமூலர். 17 சித்தர்களில் ஒருவர் யார்? போகர். ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் யார்? நா. வானமாமலை. வாடா என அழைத்து வாழ்வித்தல் அம்மா உன்னை கூடதென்றற்கு கோமதிக்காய் ஈஸ்வரியே, கோமதித்தாய் ஈஸ்வரியே என்று பாடியவர் யார்? அழகிய சொக்கநாதர். நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? குயில்பாட்டு. ஆழிக்கு இணை கிடந்தே தமிழ் ஈண்டு என்பதில் தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல் எது? கடல். உலா எனும் சிற்றிலக்கியத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் என்ன? உலாபுரம். தேனருவி திரையல்லைப்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் ஒழுகும். இப்பாடலில் வானின் ஒரு ஒழுகுவதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி எது? திருக்குற்றால அருவி. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்த்தாய் இவ்வரிகள் சுட்டி காட்டுபவர் யார்? தமிழ்த்தாய். சேக்கிழாருக்கு உத்தம சோழர் பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் அனபாய சோழன். பெரிய புராணத்தில் உள்ள சருக்குகளின் எண்ணிக்கை 13. திருவிளையாடற் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் எது? திரு ஆலவாய் காண்டம். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெற்றுள்ள இடம்
ஐந்தாம் திருமொழி. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த கரெக்டாக 100 நாள் இருக்குது. இன்னும் சரியாக 100 நாள் இருக்குது. லாஸ்ட் டேட்டாக வந்துடுச்சு. அப்ளிகேஷன் போட்டு முடிச்சிருங்க. இன்றைக்கும் லாஸ்ட்டு. ஓகேவா? கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா 3 நாள் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் தருவாங்க. ஏதாவது எடிட் பண்ணுறது இருந்தால் ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் செக் பண்ணிக்கங்க. எல்லாம் செக் பண்ணி வச்சுட்டு அப்ளிகேஷன் கரெக்டாக போட்டிருக்கீங்களா, நம்பர்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களா, பேர் கரெக்டாக 10th எப்படி இருக்க மாதிரி ஸ்பேஸ் இருக்கா, ஸ்பேஸ் இல்லாமல் போட்டிங்களா, கேப் லெட்டர் போட்டிங்களா, ஸ்மால் லெட்டர் போட்டிங்களா, சர்டிஃபிகேட் எப்படி இருக்குது, சர்டிஃபிகேட் நம்பர் இப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டுலாம் சரியாக இருக்கா, எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபாரஸ்ட் வேணுன்றவங்க ஃபாரஸ்ட்டை மட்டும் கொடுங்க. இல்லை அப்படின்னு கேட்டாக்கா எனக்கு குரூப் 4 வேணுன்ற குரூப் 4 மட்டும் கொடுங்க. இல்லை எனக்கு எது வேணாலையும் 3rd ஆப்ஷன் வந்து கொடுங்க. இந்த ஆப்ஷன்லாம் கொடுக்காதவங்க ஒரு 3 நாள் டைம் கொடுப்பாங்க. இன்றைக்கி டேட்டு முடியுது இல்லையா, முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 நாள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த 3 நாள் வந்து எல்லாமே கரெக்ஷன் பண்ணிவிடுங்க. சரிங்களா? கரெக்ஷன் பண்ணி முடிச்சிடுங்க. அது ஒரு நல்லது. அதே போல் டிஎன்பிசி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த 2024க்கு தேவையானது ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு வழி. நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு படித்தாலும் ஒரு டெஸ்ட்டுன்னு எழுதினா மட்டும் தான் அவங்களால ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். மார்ச் 24 வந்து நம்ம ஃபுல் டெஸ்ட் 50 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? டெலிகிராம் லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. கீழே டெலிகிராம் லிங்க் இருக்கும் பாருங்கள், போய் ஜாயின் ஆகிடுங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக நான் 14ஆம் தேதி வந்து இன்டிமேஷன் தரேன். வரக்கூடிய மார்ச் 14ஆம் தேதி வந்து இன்டிமேஷன் தரேன். அதிலேருந்து 10வது நாள் பண்ணக்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதிலேருந்து 10வது நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அது வரைக்கும் படித்து முடிக்காதுங்க. சிலபஸ் வைஸ் படிங்க. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்குறாங்களோ சிலபஸ் வைஸ் கொஷின் அதே மாதிரி கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். லாஸ்ட் இயர் குரூப் 4 எடுத்திங்கனாக்கா எல்லாமே எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு, லாஸ்ட் இயர் குரூப் 4 டெஸ்ட்டு தான். அந்த கொஷின் பேப்பர் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் அதை எழுதி பார்த்துட்டு தான் அடுத்தது எங்கிட்ட வர போகிறீங்க. அடுத்த டெஸ்ட்டெல்லாம் எனக்கு எங்கிட்ட வர போகிறீங்க. ஸோ குரூப் 4 மாடல் எப்படி இருக்கோ அதே மாடல் இருக்க போது ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற வழியை மட்டும் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேவா? ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் விதமாக 50 நாளைக்கு 50 கொஷின், லாஸ்ட் இருக்கக்கூடிய 25 நாட்கள் வந்து ரிவிஷன், அந்த 50 கொஷின் பண்ணக்க ரிவிஷன் வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? மொத்தம் 75 நாள் இருக்கும். அந்த லாஸ்ட்டு அந்த 24ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறது பண்ணக்க எக்ஸாம் டேட் வரைக்கும் 77 நாள் வரும். நம்ம 75 நாள் கணக்கு வச்சுருக்கோம். மீது 2 நாள் வந்து ஃப்ரீயாக விட்டுருவோம். லாஸ்ட் 2 நாள் பார்த்தீங்கன்னாக்கா மைண்ட் வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணும். சரியா? உங்களுக்கு கரண்ட் அஃபேர்லேருந்து எல்லாமே கண்டிப்பாக வரும். சயின்ஸ் எல்லாமே சேர்த்து 200 கொஷின் கண்டிப்பாக வரும். 50 ஃபுல் மாடல் டெஸ்ட்டை வந்து 24ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து கொஷின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை? மண் வாசம், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் எல்லாம் இருக்கும். மழை பற்றிய பகுதிகள் கிடையாது. பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு 8. காலம் கடந்த பெயரெச்சம் எது? வினை தொகை. பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் யார்? பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் துரியோதனன். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் யார்? திரு.வி.க. 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் எழுதியவர் யார்? கால்டுவெல். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் யார்? பாரதியார். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறைக்க பாடும் பாடல் வகை எது? நாட்டுப்புற பாடல். பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க. பகை. தூ. தவறான ஒளிமரபை சொல்லை தேர்ந்தெடுக்க. புறா குணுகும், குளிரும் கிடையாது. உழவு பற்றி பழமொழியை தேர்வு செய்க. உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். கூடா நட்பு கேடாய் முடியும். இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்வு செய்க. கூற்று 1. தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். நட்பு நமக்கு கேடையும் போல் பாதுகாப்பு தரும். இந்த லைனுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. தீயவரோடு கொண்ட நட்பு நமக்கு துன்பத்தில் முடியும். பாவைகளால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல் எது? பரிபாடல், கலித்தொகை. அகநானூறு டேஷ் என்றவும் அழைக்கப்படுகிறது. நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுகிறது.
அகன் அமர் காதலைய நின்னடும் எழுவர் ஆணும் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறார்? வீடணன். ஒவ்வொரு சிவனடியார் பெருமையும் ஓரடியில் கூறும் நூலை பாடியவர் யார்? நூலை பாடியவர் சுந்தரர். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை 64. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 225. அகரவரிசையில் அமைத்தெழுதுக. மீன் மண் முன் மான் மூடி மெல்ல மிளகு மேடு. இதில் இது அகரவரிசைப்படி இருக்குது. மண் மான் மிளகு மீன் முடி முன் மூடி மெல்ல மேடு. வேர்ச்சொல் காண்க. ஞாலம். ஞாலம் என்பது ஞால். பொருத்தமான விடையை தேர்வு செய்க. குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்டது. வினா வலு. பொருந்தாததை கண்டறி. தண்ணீர் தொட்டி. ஆதிரையான் என்பது எவ்வகை பெயர்ச்சொல்லை குறிக்கும்? ஆதிரையான் என்பது காலப்பெயர். சொற்களை முறைப்படுத்துக. அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். நாக்கு. ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. தாள். தாள் என்பது தாளாட்டு. இந்த தாள் என்பது பாதம். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. கிரேக்க அறிஞர் டாலமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிடுகிறார்? கரூர். தமிழகத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்பதற்கு தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர் யார்? மாப்போ சி. அம்பேத்கரின் இயற்பெயர் என்ன? பீமாராவ் ராம்ஜி. வாணிதாசனின் நூல்கள் எது? தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே என்ற நாட்டுப்புற பாடலை பாடியவர் யார்? என்ற தீண்டாதர் விண்ணப்பம் பாடியவர் யார்? கவிமணி தேசிய விநாயகனார். வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் டேஷாக இருக்க விரும்பினார்? படியாக இருக்க விரும்பினார். தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பெற்ற பெண்பால் புலவர் யார்? ஔவையார். கூற்றும் காரணமும். காவடியாட்டம் மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைகின்றன என்பது சரி. கா என்பது பாரந்தாங்கும் கோல் என்பதும் சரி. ரெண்டுமே சரி. காவடியாட்டம், கரகாட்டம். கா என்பது பாரந்தாங்கும் கோல். மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது பொய்க்கால் குதிரையாட்டம். உலகச் சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் யார்? ஜவஹர்லால் நேரு. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. வளவன் கிணற்றுத் தவளை போல் வாழ்ந்தான். வளகன் குறிய அறிவுடையவன் ஆக வாழ்ந்தான். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல் பரவியது. பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது. பின்வருவற்றில் செய்வினை வாக்கியம் எது? அமைச்சர் விருது வழங்கினார். பின்வருவனவற்றில் வினாத்தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. வானகமே, இளவெயிலே, மரச்செறிவே. அடிநீர் வில்லா செயற்பகுதி. அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது. இது எதை சார்ந்தது? கீழ்கணக்கு நூல்களை சார்ந்தது. கனிமேதை ஔவையார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயத்தை சார்ந்தவர்.
கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயத்தை. வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார்? என்று பாராட்டியவர் ஆல்பர்ட் ஸ்பென்சர். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எது? திருமந்திரம். தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் மொழிநேர் என்று அழைக்கப்படுகிறார். மொழிநேர் என்று அழைக்கப்படுகிறார், சரிதான். செந்தமிழ் சொற்பிறப்பில் அகர முதலை திட்ட இயக்குநராக பணியாற்றினார். இதுவும் சரிதான். பள்ளி பறவை என்ற நூல் எழுதியவர் இவர் அல்ல. 1, 2 சரி. தன் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர். விழித்து பார்த்து எரித்தவர் யார்? கொங்கணர். அட்டமாசித்திகள். இதில் அட்டம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? அட்டம் என்னும் சொல்லின் பொருள் 8. வல்லைப்பாட்டு என்பது உலக்கை பாட்டு, நெல் குத்தும்போது பாடப்படும் பாட்டு. தற்போது சரி தப்பேது நான் செய்தினும் நீ பொறுத்தல் வேண்டும், என்னை நினை தற்புகளை இயம்பிடல் வேண்டும். இயல்பு சொற்கள் யாது? இயல்பு சொற்கள் வேண்டும் வேண்டும். லாஸ்ட் தான் இயல்பு. சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமாகும். பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் 10. பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிக. பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிக. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. நீராட குடலெடுத்த என தொடங்கும் தமிழ் தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் எது? மனோன்மணியம். ஊரோடு தோற்றமும் உரித்தென மொழிப என்ற தொல்காப்பிய நூற்கேற்றவாறு இலக்கிய வடிவம் எது? இலக்கிய வடிவம் எது? உலா. குரம் என கூறப்படும் சிற்றிலக்கிய வகை எது? குரம் என கூறும் சிற்றிலக்கிய வகை எது? குறவஞ்சி. ஒலி வேறுபாடறிந்து சரியான சொல் தரும் சொல்லி தேர்ந்தெடுக்க. புலி. 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 புலி என்பது ஒரு விலங்கு. இந்த புலி என்பது சாப்பிடக்கூடிய பழம். ஃபோல்கார்ட்ஸ். சரியான தமிழ் சொல் தேர்வு செய்க. நாட்டுப்புற கலைகள். ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார்? பிச்சமூர்த்தி. அணிகலன் இலக்கணத்திற்கு கூறும் நூல்களில் முதன்மையானது. அணிகலன் இலக்கணத்தை கூறும் நூல்களில் முதன்மையானது எது? தண்டி அலங்காரம். பழமொழிகள். ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறி. ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். கல்வி கரையில கற்பவர் நாள் சில. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடை உள்ள டேஷ் கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. 3681 கருங்கற்கள். நெஞ்சு அல்லம் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார். திங்கள் ஞாயிறு மழை என இயற்கை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் இது? சிலப்பதிகாரம். முதிரையும் சாமையும் வரகும் பொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்று என வரிகள் இடம் என குறிக்கும் நிலம். இவ்வரிகள் குறிக்கும் நிலம் எது? முல்லை. திரிகடுக்கம் என்னும் நூலின் வெண்பாக்கள் எண்ணிக்கை. திரிகடுக்கம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை என்ன? 100 வெண்பாக்கள். கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன். கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் யார்? முதல் குலோத்துங்க சோழன். தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர் யார்? சதுரகராதியை இயற்றியவர் யார்? வீரமா முனிவர். படி என்ற வேர்ச்சொல்லின் வினையாளன் பெயரை காண்க. படித்தவர். படித்தவர். வா என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. வந்து. அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. அமர். பொறுத்துக. செய்யுளிசை அலைப்படை. செய்யுளிசை அலைப்படை பார்த்தாக்க நல்ல படாப்பறை. நல்ல படாப்பறை. இன்னிசை அலைப்படை கொடுப்பதுவும். சொல்லிசை அலைப்படை
வரணை செய் ஒற்றிலப்படை என்கின்றவன். 4 3 2 1. மூடுபனி என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. வினை தொகை. இதே கொஷனில் இன்னொரு கொஷின் வரும், அதில் பார்ப்பீங்க. வினை எச்சம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. முகத்தை குறிப்பது டேஷ் பெயர் ஆகும். முகத்தை குறிப்பது சினை பெயர். தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர் யார்? தமிழ் மாணவன் என்று அறிவித்துக் கொண்டவர் ஜியு போப். சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஒன்று. சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது தந்தம். அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு 1930. முன்ன முத்துலட்சுமி அம்மையார்னு சொல்லி கொடுத்தாங்க, இப்போ வருஷம் கேட்டிருக்காங்க. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல் எது? பதிற்றுப்பத்து. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். தத்துவ சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் யார்? தர்ம சிவராமு. ஃபிகி, ரேவதி ஆகிய புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார்? பிச்சமூர்த்தி. காட்சிக்கு புலியாக கொடுமை மாளவிய கதைகள் பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவன் என்று கூறியவர் யார்? முடியரசன். கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களில் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாதது ஒன்றினை தேர்ந்தெடுக்க. கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாதது ஞானப்ப சிலை. தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் யார்? தமிழ் மொழியும் வளர்ச்சியும் தோற்றமும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் யார்? சி. இலக்குவனார். வசன நடை கைவந்த வள்ளலார் என்று ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார்? பரிதிமார் கலைஞர். எப்பண்பின் அடிப்படையில் நாடகக்கலை அமைந்துள்ளது? போலச் செய்தல். 2 வாக்கியங்களிடையே வரும் சரியான இணைப்புச் சொல்லை அறிக. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்து புரிந்து வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது. ஏனெனில். விடைக்கேற்ற பொருத்தமான வினாவை தேர்ந்தெடுக்க. அன்னம் கூடை முடிந்தால். அன்னம் எண்ணம் செய்தால். துவ்வா என்பதன் எதிர்ச்சொல் தருக. துவ்வா என்பதன் எதிர்ச்சொல் பறித்தல். பொருத்தமான இணை தேர்க. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டு ஒரு லாபம், எண்ணிப்பாறு தெளிவாகும். இப்பாடல் என்பட்டுள்ள நயங்களின்படி பொருத்தமான எதுகை மூனை ஏபு எது என கண்டறிக. இருப்பது இதனால். இணை மோனை. செய்யப்பாட்டு வினை வாக்கியம் எது? செய்யப்பாட்டு வினை வாக்கியம் எது? பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது. கீழ்கண்டவற்றில் கட்டளை தொடர்கள் யாவை? அகராதியில் காண்க. படம் தரும் செய்திகளை பத்தியாக தருக. புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கட்டளை தொடர்கள். அதெல்லாம் சரி. காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக. இதெல்லாம் கட்டளை வாக்கியம். 1 2 3. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக உருவாக்குக. மருத நிலநாகனார் சங்ககாலப் புலவர்கள் ஒருவராவார். தாளற்றி தந்த பொருளொன்று வள்ளுவர் உரைப்பது. தாளற்றி தந்த பொருளென்று வள்ளுவர் உரைப்பது இது. தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். குடும்பம் என்னும் சொல்லின் முதல் முறையில் இடம்பெற்றுள்ள நூல் எது? திருக்குறள். பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என கூறியவர் யார்? தனிநாயகம் அடிகள். கன்னிமரா நூலகம் அமைந்துள்ள இடம் எது? சென்னை எழும்பூர். அடுத்த கொஷின். மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று.
திமிழ். கிமு 10ஆம் நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பொருட்கள் ஆகும்? யானை தந்தமும் மயில் தோகையும். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலு நாச்சியார். உலகம் உருண்டையானது என்று அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் இது. சுழன்றும் ஏற்பின்னது உலகம். தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது? கதரின் வெற்றி. பொறுத்துக. ஞானக்கொடி. ஞானக்கொடி என்பது சமய நூல். வேத விளக்கம் உரைநடை வடிவிலான சமய நூல். தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுவது தொன்னூல் விளக்கம். பரமார்த்த குறு கதைகள் நகைச்சுவை கதை நூல்கள். 3142. மொழிநேயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவநேய பாவனார். தே.பொ. மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை எது? குடிமக்கள் காப்பியம். பொறுத்துக. நட்சத்திர குழந்தைகள். நட்சத்திர குழந்தைகள் பி.எஸ். ராமையா. கணையாளியின் கனவு. கணையாளியின் கனவு கல்கி. பிரபந்த கானம். பிரபந்த கானம் மௌனி. கொலுபொம்மை நா. பிச்சமூர்த்தி. 2143. மோகனா என்னும் பால சரஸ்வதி பரதநாட்டியத்திற்காக எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினார்? 7 வயதில். நாடக கலையை மீட்டெடுப்பது தனது குறிக்கோள் என்று கூறியவர் யார்? முத்துச்சாமி. காந்தி மகான். காந்தி மகான் கதை என்னும் இசை நூலின் ஆசிரியர் யார்? கொத்தமங்கல சுப்பு. பாரதிதாசன் குடும்ப விளக்கு எனும் நூல் எப்பகுதி விருந்தோம்பல் என்னும் தலைப்பு கவிதையை படைத்துள்ளார்? பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார். 2ஆம் பகுதியில். தண்டமிழாசன் என யாரை பாராட்டினர்? இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை தண்டமிழாசன் என்று பாராட்டினார். இஸ்லாமிய கம்பர் என்று போற்றப்படுபவர்? உமறு புலுபவர். 8 தொகை நூல்களில் ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல் எது? பரிபாடல். இரட்டுற மொழிதல் என்பது ஒரு சொல் 2 பொருள்பட அமைந்து வருவது. பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் எது? திருநெல்வேலி. மடந்தை பருவத்தின் வயது என்ன? 14 to 19. கலம்பக உறுப்புகள் எத்தனை? 18. பொருந்தாத இணையை தேர்வு செய்க. பாசவர். நெய்வர் தவப்பு, மீதெல்லாம் சரியாக இருக்குது. கூற்று 1. கம்பன் பிறந்த தேரிருந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது. சரி. கம்பர் 2ஆம் குலோத்துங்க காலத்தில் வாழ்ந்த புலவராவார். சரி. ரெண்டுமே சரி. கோல வாணிகம் செய்தவர்? சீத்தலை சாத்தனார். அகநானூரில் பாலை திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன? 1, 3, 5, 7, 9 என ஒற்றைப்படையினாக பாடப்பட்டுள்ளது. அறுவர் கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டுரலிய நங்கை என்படுபவர்கள் யார்? எனப்படுபவர் யார்? பிடாரி. கீழ்கண்ட நூல்கள் 8 தொகை நூல் எது? கலித்தொகை. பழகு தமிழ் சொல்லாரும் 4-2 என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிப்பது? நாலடியார். 17 கீழ்கணக்கு நூல்களில் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை எத்தனை? 11. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? 38. மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து மேற்கண்ட பாடல்களில் அமைந்துள்ள மோனை சொற்களை கண்டறிக. மோனை. மனிதரெல்லாம் மனோபாவம். வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான். இந்த ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் தேர்வு செய்க. பொய் அழகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீர். கீழ்கண்ட ஓமைக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. உடலும் உயிரும் போல. ஒற்றுமை. பிறைவினை வாக்கியத்தை கண்டறிக.
நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார். விடைக்கேற்ற வினா எது? கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? ஐம்பேறு குழு 80,000 சொற்களில் உணர்த்தும் இலக்கணம் யாது? தொகை சொற்கள். கீழ்கண்டவற்றுள் வினையெச்சம் அல்லாத ஒன்றை கண்டறிக. முன்னே சொன்னேன் இல்லையா, வினையெச்சம் அல்லாத ஒன்றை கண்டறிக கொடுத்துருங்க. மூடுபனி. நாற்காலி என்பது எவ்வகை பெயர் கண்டறிக? அது ஒரு பொருள் பெயர். வா என்னும் வேர்ச்சொல்லுக்கு வினையாளன் பெயரை தேர்ந்தெடுக்க. வந்தவர். ஓடு என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை கண்டறிந்து எழுதுக. ஓடுதல். நொந்தான் சொல்லின் வேர்ச்சொல் யாது? நோ. சரியான வேர்ச்சொல்லை காண்க. கொண்டிலன். கொள். தே ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்ந்தெடுக்க. கடவுள். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின் நிறைய வரும். ரிப்பீட்டட் கொஷின் தான் அதிகமாக வந்து வரும். ஸோ பழைய கொஷின் பேப்பர் நீங்கள் எல்லாமே பார்க்குறது பெஸ்ட்டு. ஃபுல் டெஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள், ஓகேவா? ஜாயின் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி தருவேன். கண்டிப்பாக அது March 24 கண்டிப்பாக ஃபுல் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்படும். March 24 வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணப்படும். கரெக்டாக 50 நாளில் உங்களுக்கு என்னென்ன கொஷின் தர முடியுமோ எல்லா கொஷின் தருவேன். என்னுடைய கொஷின் கண்டிப்பாக நான் இப்போ ஃபுல் டெஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த 24 எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிடுவேன். ரெடி பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நம்ம ஸ்டார்ட் பண்ணால் இதில் வந்து நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதி பார்க்குற அளவுக்கு வேறு எங்கேயும் எழுதி பார்க்க முடியாது. ஈஸியாக வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இளமை பெயர் மரபுகளை நீக்கியது. யானை. யானை. கன்று. மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை வேய்ந்தனர். பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல் அடிமலர். பொருந்தா மரபு சொல்லை கண்டறிக. பொறாமையற்றவன். உயர்தினை என்மனார் எம்மக்கட்கே அக்ரிணை என்மாறு அவரல்ல பிறவி. இந்நூற் இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். பொறுத்துக. திணை குறிஞ்சி. குறிஞ்சி திணைக்கு உரிய கடவுள் வந்து முருகன். முல்லைக்கு வந்து திருமால். மருதம் வந்து இந்திரன். நெய்தல் வந்து வருணன். 4321. தம் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும்போது சூடும் பூ எதுவென அறிக. தும்பைப்பூ. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவிதழ்கள் ஆகியவற்றை ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது? எங்கு பாதுகாக்கப்படுகிறது? கன்னிமராவில். தெய்வமணி மாலை திருவெட்பாவில் எத்தனையாவது திருமுறை வைக்கப்பட்டுள்ளது? 5வது திருமுறை. ஏழைகளின் கருப்பு விருட்சகம் என்று அழைக்கப்படுவது பனைமரம். உலகளாவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயலில் ஈடுபட வருவது எதை காட்டுகிறது? மொழிப்பற்றை. உடல் உறுதியாய் இருப்பதற்கு வாதம், பித்தம், சீதம் இம்மூன்றின் காரணமாகும். சமநிலை. கால்நடைகளுக்கு ஊறு நேர்வன்மம். வேலி கட்டி பாதுகாக்க இடங்களில் அமைந்த ஊர்களில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பட்டி. எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்பது கூறியவர் யார்? அண்ணல் அம்பேத்கர். தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர். இந்தியாவின் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் நிறுவியவர் யார்? சென்னையில் நிறுவியவர் யார்? திரு வி.க. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். உ ஓ ஓ ஔ. தட்சண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் யார்? மகேந்திரவர்மன். தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்படுபவர்
பம்மல் சம்பந்தனார். மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார்? அப்துல் ரகுமான். பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தது யாருடைய படைப்புகள்? நா. பிச்சமூர்த்தி கவிதைகள். சேரன்வான் காதலி எனும் புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார்? கண்ணதாசன். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது என்ன? சாகித்ய அகாதமி விருது. கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்பது கடன் அன்று என்று பாடியவர் யார்? திருமூலர். கல் மனதையும் கரையச் செய்யும் பக்தி படலின் தொகுப்பு என புகழப்படும் நூல் எது? ரச்சனை யாத்திரிகம். களைப்பு நீங்க வேலை செய்வர் பாடுவது? தொழிற்பாடல், நாட்டுப்புற பாடலும் சொல்லலாம். எவரே புண்படாதவர்கள் புகலிடம் படைத்தார்? இப்பாடல்களில் இடம்பெற்றுள்ள நூல் எது? பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மனோன்மணியம். கலம்பகம் டேஷ் வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று. 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 3. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள மொத்த விருத்தப்பாக்களின் எண்ணிக்கை 5027. இஸ்மத் சன்னியாசி என்னும் பாரசீக சொல்லிக்குரிய பொருள் தூய துறவி. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை சராமை. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. மலைப்படலாம் நூலின் பாடுடைய தலைவன் நன்னன் செய் நன்னன். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யார்? பாரதியார். கம்பராமாயணத்தில் துன் புலதெனின் அன்றோ சுகமுள்ளது என கூறியவர் யார்? ராமன். கீழ்காணும் 17 கீழ்கணக்கு நூல்களில் உத்திரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறள். அரியவற்றுள் எல்லாம் அரிதே டேஷ் பேணி தரமரல் குறள். பெரியாரை. 2 டைம் பார்த்துருப்போம். தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இப்பழமொழியின் பொருள் என்ன? நேரமின்றி உழைப்பது. பழமொழிகள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்பழமொழி அமைந்த சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்த்த நோயற்ற வாழ்வு வாழ்வோம். தன்வினை வாக்கியம் எது? செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான். தமிழ் படத்தை முறையாக படி. இத்தொடர் எவ்வகை வாக்கியம்? கட்டளை வாக்கியம். போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார். இது எவ்வகை வாக்கியம்? அயர்கூற்று வாக்கியம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். தமிழரின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவல். தமிழரின் தொன்மையான வீர விளையாட்டு ஏது? சரியான தொடரை கண்டறிக. பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. பல்லாண்டு. முத்து. ஆமனுக்கு கொம்பு அரசன். அகர வரிசைப்படி எழுதுக. அரசன், ஆமனுக்கு கொம்பு, பல்லாண்டு, முத்து. அகர வரிசையில் எழுதுக. சிந்தனை. சுற்றம். செய்யுள். சேர்லாந்தன். சோம்பல். ஊன் என்றால் என்ன? ஊன் என்றால் உணவு. ஊன் இந்த ஸ்மால் இன்னும் வந்தாக்க அது இறைச்சி. உலை என்பதன் பொருள். உலை என்பதன் பொருள் பிடரி மயிர். ஆஸ்பத்திரி என்ற சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மருத்துவமனை. ரேஷனல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பகுத்தறிவு. இடர் உர மறையேறும் எரியுரம் மெழுகாதார். இவ்வரிகள் என வரும் பாடல் இடர் என்பதன் பொருள் எதிர்ச்சொல் காண்க. இடர் என்பதன் எதிர்ச்சொல் தருக. இன்பம். இடர்னா துன்பம், அதுக்கு ஆப்போசிட் இன்பம். பிரித்து எழுதுக. பாசிலை. பசுமை கூட்டல் இலை. பைங்கூழ். பசுமை கூட்டல் கூழ். புது கவிதையின் தந்தை என்று போற்றப்படுவார்.
நான் பிச்சமூர்த்தி. அடுத்த கொஷின் லாஸ்ட் இயர் நடந்த 2020 நடந்த குரூப் 4 கொஷின். இதுதான் வந்து குரூப் 4 தமிழ் கொஷின். ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல, வெளிப்படை தன்மை. சிலை மேல் எழுபது போல, இப்பொழுமொழிக்கு விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. நிலைத்து நிற்கும். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. மாலதி மாலையை தொடுத்தாள். செய்வினை. இலக்கண குறிப்பு தருக. சால சிறந்தது. சால சிறந்தது உரிச்சொல் தொடர். மல்லிகை பொருள் பெயர். பள்ளி இடப்பெயர். கிளை வந்து சினைப்பெயர். இனிமை வந்து பண்பு பெயர். 4312. பொருத்தமான பெயர் சொல்லை எடுத்தெழுதுக. காலப்பெயர். காலப்பெயர் என்பனக்கு சினைப்பெயர் கண் வந்து வரணும். பொருத்தமற்ற சொற்கள் கேட்குறாங்க. பொருத்தமற்றதுன்னு கேட்குறாங்க. காலப்பெயர் செம்மை வரக்கூடாது. இது வந்து பண்பு பெயர் வரும். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்பு பெயர் வந்து ஆண்டுன்னு சொல்லிக்கிறீங்க. இது வந்து காலப்பெயர். ரெண்டுமே வந்து மாற்றியிருக்கு. அப்போ 13 வந்து தப்பாக இருக்குது. கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்க. கேட்டு. தனிந்தது என்ற வேர்ச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. தனி. தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. தா. சோ என்னும் ஒரு எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மதில். மா என்னும் ஒரு எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் தருக. பெரிய. பறவை இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. கடல். மரபு பிழைகளற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை குளரும். சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிந்து எழுதுக. வேலை வாய்ப்புகள் கணிசமான மாற்றங்களை செய்ய செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் கண்டறிக. குற்றியலுகரம். பசு. பொருந்தா சொல்லை கண்டறிக. எதுகை மூனை ஏப்பு இசைவு கிடையாது. சோறு. சோறு உண்டான். பால் பருகினான். பழம் தின்றான். நீர் குடித்தான். 2341. தமிழ் எழுத்துக்களை வந்து பொறுத்துக. தமிழ் எழுத்துக்களை வந்து சரியாக இது இருக்குதுன்னு கேட்குறாங்க. 8 7 6. 8 7 6னா 8 வந்து நா, 7 வந்து ஓ. இது வந்து லாஸ்ட் டைம் வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக டபுள் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து டபுள் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 8க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8க்கு வந்து ஆ வரணும். 7க்கு வந்து ஏ வரணும். 6க்கு வந்து வரணும். இது வந்து டபுள் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் டைமு. ஓகேவா? இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது. தப்பு இருந்ததுனால டபுள் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுக்கு வந்து 4321 வந்து சரியாக இது கொடுத்துருப்பாங்க. பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு. பள்ளுப்பாட்டு. வரதன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? காலமேக புலவர். மரமும் பழைய குடையும் ஆசிரியர் யார்? அழகிய சொக்கநாத புலவர். நீலப் பொய்யில் மிதந்திடும் தங்கத் தோணிகள் இக்கூற்று யாருடையது? அர்ஜுனன். உலக உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? திருவிக்கா. சரியான கூற்றை தேர்வு செய்க. இளங்கோவடிகள். சேரமரபைச் சேர்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நீலே அருள்க என்று கூற்றுக்குரியவர். நாட்டதும் யாமோர் பாட்டுடன் செயலும் என்று கூறியவர். அனைத்துமே வந்து சரி. சிலப்பதிகாரமும் மணிமேகலும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளது. ரெண்டுமே சரி. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யும் திருக்குறள் உணர்த்தும் கருத்து என்ன? நேர்மை. 7 எழுபது 17 கிழக்கணக்கு நூல்களில் ஒன்று.
இது வந்து தப்பு. ஈரெழுவதை பாடியவர் கம்பர். சரி. யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் என்று புகழ்ந்து பாடியவர் யார்? பாரதியார். மன்னனும் மாசற கற்றோன் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். மூதுரை. பொறுத்துக. மதியாதார் முற்றம். மதியாதார் முற்றம். மிதியாமை கோடி பெறும். உபசரிக்காதார் மனையில். உண்ணாமை கோடி பெறும். குடிப்பிறந்தார் தம்மோடு. கூடுவது கோடி பெறும். கோடான கொடி குடிப்பினும் மிதியாமை சரி சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். 2413. தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் 9. ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானை மீது பாடிய பாடலின் தொகுப்பு டேஷ் எனப்படும். தெய்வமணி மாலை. ஞானப்பச்சிலை என்று வள்ளுவர் வள்ளலாறு கூறும் மூலிகை எது? ஞானப்பச்சிலை என்று வள்ளலாறு கூறும் மூலிகை எது? சிங்கவல்லி. முன்னீர் வழக்கம் மகடூர் வெள்ளை என்று குறிப்பிடும் நூல் எது? தொல்காப்பியம். பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஷ் என மருவியது. ஆத்தூர் என்று மாறியது. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜியு போப். வீருடைய செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றி நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பெருஞ்சித்திரனார். சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர். கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர் யார்? பாண்டியர்கள். புலவர்களால் எழுதப்பட்ட கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. மெய்கீர்த்தி. தத்துவ சரித்திரம் தத்துவ தரிசனம். வள்ளிக்கண்ணன், பிடிச்சாம்பல் அண்ணா, தாலாட்டு ஜெயகாந்தன், மிட்டாய்க்காரன் கிவா ஜெகநாதன். 2143. சரியான இணையை தேர்வு செய்க. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி என்பது சரி. ஓமை கவிஞர் பெருஞ்சித்திரனார் கிடையாது. காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார். ரெண்டுமே வந்து சரி. 1, 3 வந்து சரியாக இருக்குது. முடியரசன் இயற்றாத நூல் எது? முடியரசன் இயற்றாத நூல் எது? நீலமேகம். பெண்ணினில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரையில் உருப்படல் என்று சரிப்படாது என்று கூறியவர் யார்? என்று கூறியவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் என்றவர் யார்? பாரதிதாசன். கீழ்கண்டவற்றில் சரியான பழமொழியை கண்டறிக. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். மோனைத்தொடை எத்தனை வகைப்படும்? 8. புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இவ்வடிகளில் அமைந்துள்ள மோனை எதுகை காண்க. மோனை சொற்களை எழுதுக. புனிதமுற்று புத்தகச்சாலை. புனித புத்தகச்சாலை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிய. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். பொருள் எதிர்மாறாய் எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. அரசு ஆணை பிறப்பித்தது. விடைக்கேற்ற வினாவை திணறுக. 5 மாடுகள் மேய்ந்தன. எத்தனை மாடுகள் மேய்ந்தன? விடைக்கேற்ற வினாவை திணறு. இங்கு நகர பேருந்து நிற்கும். இங்கு நகர பேருந்து நிற்குமா? பாருங்கள், லாஸ்ட் டைம் குரூப் 4 பாருங்கள். தமிழ் வந்து ஈஸியாக இருக்குது. தமிழ் தான் நிறைய பேர் கஷ்டம் சொல்லி படிக்கிறீங்க. தமிழில் 100க்கு 100 தாராளமாக எடுக்க முடியும். ஆனால் ஜிகேல கை வச்சா தான் நிறைய ஃபால்ட் ஆகிடும். ஜிகே தான் லாஸ்ட் டைம் கொஞ்சம் ட்விஸ்ட் அடிச்சிருக்கும். சரியான தொடரை கண்டறிக. தமிழ் மொழி உலகம் உள்ளவரை வாழட்டும். சரியான தொடரை கண்டறிக. தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார். சரியான அகரை வரிசை எழுதுக.
கோமேதகம், மரகதம், மாணிக்க, முத்து. பெயர் சொற்களை அகர வரிசைப்படி எழுதுக. ஆசிரியர் ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். தேடு வினைமுற்று சொல் காண்க. தேடு வினைமுற்று சொல். தேடினார். பொறுத்துக. வெண்பா. வெண்பா என்பது செப்பல் ஓசை. ஆசிரியர்பா அகல் ஓசை. களி துழல் ஓசை. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. 3, 4, 1, 2. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கெட் தங்கக்கட்டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. வௌவல். வௌவல் என்பது எனக்கு உயிரெழுத்து. கான்சனன்ட் எனக்கு மெய்யெழுத்து. ஓமகிராஃப் ஒப்பெழுத்து. மோனலிங்கல் ஒரு மொழி. 3, 1, 4, 2. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இப்போல்லாம் என்ன மாறிடுச்சுன்னு கேட்டாக்க உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு. தமிழ் தகுதி தேர்வுன்றதுனால நீங்கள் ஈஸியாக 40 மார்க் எடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நிறைய கொஷின்ஸ் ஈஸியாக தான் வரும். ஒரு சில கொஷின் மட்டும் தான் கொஞ்சம் மாடரேட்டாக வரும். சரிங்களா? அதை பொறுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸி. ஜிகே தான் எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். நிறைய பேர் ஜிகே தான் அடி வாங்குவீங்க. இந்த முறையும் ஜிகே கஷ்டமாக தான் வரும். தமிழ் ஈஸியாக கொடுத்தாலும் தமிழ் தகுதி தேர்வு வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய கொடுப்பாங்க. ஆனால் ஜிகேயில் உங்களுக்கு ஆப்பு வச்சுருவாங்க. ஸோ ஜிகே நல்லா படிக்கணும். அது இந்த முறை ஃபாரஸ்ட் இதிலே இருக்கிறதுனால சயின்ஸு இது வரைக்கும் 8 கொஷின் 2019 18 கொஷின் கேட்டிருப்பாங்க. இப்போது ஃபாரஸ்ட்டு இதிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக 20 கொஷின் கூட கேட்கலாம். சொல்லவே முடியாது. உங்களுக்கு ஜிகே ட்விஸ்ட்டு நிறைய அடிச்சிடும். மார்க் நீங்கள் கைவிடுற பகுதி எதுனா ஜிகே தான். அது ஒன்றும் நிறைய பேர் புரிஞ்சிக்கல. நடந்தலை உலகம் வலையின் நெமியோடு வலம்புரி பொறித்த மாதங்கு தடுக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள நடந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் காண்க. சிறிய உலகம். எடுப்பு எதிர்ச்சொல் தருக. முடித்தல். தண்டலிர் பதம் இச்சொல்லுக்கு சரியான பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். கலம்பகம் இச்சொல்லை பிரித்து எழுதுக. களம் கூட்டல் பகம். பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் எது? அகநானூறு. அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? திருக்குறள். சரியான பதிலை தேர்வு செய்க. சூடி கொடுத்த சுடக்குடி என்று அழைக்கப்படுபவள் ஆண்டாள் என்பது சரி. விஷ்ணு சித்திரை என்பது வளர்ப்பு மகளே ஆண்டாள். பெரியாளருடைய மகளே இவங்க தான். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர். சங்கத்தமிழ் மாலை 30 என்பதும் சரிதான். நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது என்பதும் சரிதான். அனைத்துமே சரி. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகர ஆழ்வார். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தனானதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடிக்கான இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறசமய போலிகள் தாக்கத்தையும் 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறும் பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர்கள் அரசர் யார்? நிறைமொழி மாந்தர்கள் சித்தர்கள். வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7. உழவர் உலர்த்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சியை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது? பள்ளு. அம்புஜதம்மாள் எழுதிய நூல் எது? நான் கண்ட பாரதம். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றன? சோழ நாடு. குமரி கண்ட நோய்க்கு குமரி கூடு. இதில் குமரி என்பது என்று அழைக்கப்படும் மூலிகை மொழி. சோற்றுக்கட்டாலை. புறநானூற்றை முதன்முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? உ.வே. சாமிநாத ஐயர். 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பக்களால் ஆன நூல் எது? ஐங்குறுநூறு. சரியான இணையை தேர்வு செய்க. விசுமுனா வானம் மதியமுனக்க நிலவு. பொருத்தமான விடையை தருக. சிறுபஞ்சமூலம் என்பது அரை இலக்கியம். குடும்ப விளக்கு என்பது காப்பிய இலக்கியம். குடும்ப இலக்கியம் என்பது தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி என்பது
காப்பிய இலக்கியம். குறுந்தொகை என்பது சங்க காலம், சங்க இலக்கியம். 3412. இணையிலே முப்பால் இந்நிலத்தை என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். திருக்குறள் முதலில் அச்சிட்ட ஆண்டு 1812. திருமணம் செல்வகேசரால் தமிழுக்கு கதியவர் இருவர் என்று குறிப்பிடப்படுவர் யார்? கம்பரும் திருவள்ளுவரும். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவி யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூலவர் ராமாமிர்தம். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு 1730. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கு அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். 6 அறிவு முதல். ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4, 5, 6. 6வது அறிவு பகுத்தறிதல். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள்: இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை தொடர்ந்து எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆழ்வார் திருநாகரி. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதியிலும் அச்சிட்டு அளித்தவர் யார்? ஓவேசா. டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எது? ஊரும் பேரும். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலே தமிழ் கற்பதுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவரிடமும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமார் கலைஞர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? தூத்துக்குடி. ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்பொழுது வழங்கப்பட்டது? பெரியார் பட்டம் எனக்கு 1938 நவம்பர் 13 சென்னையிலையும், 27/6/1970 தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் பட்டம் யுனெஸ்கோ மன்றம் கொடுத்துருப்பாங்க. நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகிரி நடராஜ். பொங்கற் புதுநாளில் மாண்பினை இந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார். எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீட்டிற்கு. இது ஒரு கொஷின் முடிஞ்சிச்சு. அடுத்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு கொஷின் இருக்குது, அதையும் பார்த்துட்டு போயிடலாம். 2023 நடந்த ஒரு கொஷின். ஆதிசித்தராக கருதப்படுவர் யார்? ஆதிசித்தராக கருதப்படுவர் திருமூலர். நூல்கள் நூலாசிரியர் பொறுத்துக. காட்டிலே மிதந்த வந்த கதை மு. அருணாச்சலம். ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமு. பவளக்கொடி மாலை கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் கீவா. நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் வானமா மாலை. புதிய ஆத்திச்சுடி என்ற நூலை எழுதியவர் பாரதியார். பாண்டிய நாடு டேஷ் வளம் மிக்கது முத்துக்கு பேர் போனது. தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம். காவடி சிந்தியின் ஆசிரியர் யார்? அண்ணாமலையார். இப்போ இருக்கக்கூடிய நியூ புக்கில் தான் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? நியூ புக்கில் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க. 6 to 12 வரைக்கும் சிலபஸ் வைஸ் தேடி கண்டுபிடிச்சி எழுதுங்க. அதே போல் நான் சிலபஸ் வைஸ் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி அந்த டாப்பிக்கை நான் கொடுத்துருக்கேன். சிலபஸ் வைஸ் டாப்பிக்கெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். டெலிகிராமில் லிங்க்கில் இருக்கும், போய் பாருங்கள். டெலிகிராமில் பிடிஎஃப் வந்திருக்கும். சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் அரண்ய காண்டம் இல்லை. சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்கள் என்பது சிலப்பதிகாரம், மணிமேகலை. நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். கம்பர் அவைக்கள புலவராக விளங்கிய அரசவை குலோத்துங்க சோழன் அரசவை. தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் 2 நூல்கள் கம்பராமாயணம், திருக்குறளும். கம்பராமாயணத்தின் அயோத்தி காண்டம் 2ஆம் காண்டமாகும். அயோத்தி காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. 2ம் சரி. புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை டேஷால் அமையும், வாய்மையால். தேசமுடைத்திய நூலடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள். வழிப்பறி, நிறைக்கவதல் ஆகியன பாலை நிலத்திற்குரிய தொழில்களாகும். கீழ்கண்டவற்றில் சமுத்திரம் படைப்புகள் மட்டும் தேர்வு செய்க. வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை. உதித்த என்பதன் எதிர்ச்சொல் தருக. மறைந்த. சார்பெழுத்து வகைக்குள் பொருந்தாத எது? உயிரெழுத்து. மரபு பிழையை நீக்கி எழுதுக. மரபு பிழையை நீக்கி எழுதுக. சரி. பின்வரும் தாராபாரதி எழுதாத நூல் எது? தாராபாரதி எழுதாத நூல் இருண்ட வீடு.
மரபுப்பிழை நீக்கி சொல்ல எழுதுக. கருங்குயில் கூவும். ஒலி வேறுபாடிலிருந்து பொருத்தமான இணையை தேர்வு செய்க. அலை அலை அலை. கடல் அலை. புற்று கூப்பிடு. ஓ என்னும் ஓரெழுத்து முறையில் தரும் பொருள். மதகு நீர் தாங்கும் பலகை. கோ என்னும் ஓரெழுத்து முறையில் பொருள். மதில் சொல்லலாம், இல்லை அரசலும் சொல்லலாம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. 2 3 1. சிலந்தி சால்பு சிலந்தி சீருடை. சரியான அகர வரிசை எழுதுக. கீற்று கேணி. காக்கை கீற்று கூந்தல் கேணி. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். விட்டு விட்டு இலக்கண குறிப்பு தருக. அடுக்கு தொடர். இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுக. முறுக்கு மீசை வந்தார் என்பது அன்மொழி தொகை. கரும்பு தின்றார் என்பது வேற்றுமை தொகை. ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போது 2 3 வந்து தப்பாக இருக்குது. விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. மனிதர்கள் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை? மலைமுகம் காண பயிர் போல ஓமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. வறட்சி வாட்டம் துன்பம். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவ்வோமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நினைத்தது ஒன்று, பிடித்த செயல் ஒன்று, எதிர்பாராமல் நடப்பது. எதுகை முனை ஏப்ப இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்துள்ள. பெருமைக்கும் என சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இக்குறள் அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெடுக்க. இதில் வந்து எதுகை தான் வந்து இருக்குது. பெரு கரு இதுதான் வந்து இருக்குது. கொடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. குரட்பல் அமைந்துள்ள தொடர் நயத்தை தேர்ந்தெடுக்க. அடியாளப்படை தொடை. யாருக்கு மருந்துணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர். முன் உண்டது செரித்தப்பெண் உண்பாருக்கு. உணவில் சேரும் சிறு நச்சினை முறிக்கும் மூலிகை. கறிவேப்பிலை. தொன்மை தமிழகத்தில் எவர் என்று அழைக்கப்படுவர்? கிரேக்கர்கள். யாதும் ஒரே யாவரும் கிளர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு. உலக பொதுமை. நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டன? பாளையம். பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன? பட்டினம். தலைவர்களை உருவாக்குவர் என்று அழைக்கப்படுவர் காமராசர். பெண்ணுக்குரிய ஊர் விளைக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார்? பெரியார். வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது? வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி சதுர அகராதி. சரியானதை தேர்ந்தெடு. தேவநேய பாவனர் அகலமுறையில் திட்ட இயக்குநராக பணியாற்றினார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகராதி முதல் தலைவராக இருந்தார். அனைத்துமே வந்து சரி. தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் யார்? உ.வே.சா. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் மூவா. சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. காரணம், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடலை தமிழ்லே வழங்கினர். தமிழ்லே கொடுத்தனால தான் வந்து வழங்கியது. ரெண்டுமே வந்து சரி. ரெண்டுமே வந்து சரி. கூத்துப்பட்டறை எனும் நாடகக் குழுவை நடத்தி வந்தவர் நா. முத்துச்சாமி. கண்ணீர் புகழ் கவிதை தொகுப்பை வழங்கியவர் மு. மேத்தா. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஆசிரியர் பணியாற்றிய இதழ்கள். நா. பிச்சமூர்த்தி. அது தவறான இணை வந்து கேட்குறாங்க. நா. பிச்சமூர்த்தி வந்து நம்ம நவ இந்தியாவில் வந்து இருந்திருப்பார். பாரதியார், விஜயம் இது வந்து சரியாக இருக்குது. பெருஞ்சினார் தென்மொழி தமிழ் சிட்டு இதில் வந்து பணியாற்றார். அப்போ 1 4 வந்து தப்பாக இருக்குது. இயேசு காவியம் பாடியவர் கண்ணதாசன். கண்ணதாசன் இயற்பெயர் என்ன? முத்தையா. சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் இது? பாரதிதாசனின் பிசிராந்திரிய நாடகம். கிறிஸ்துவரின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது? ரச்சன்யம் மனோகரம். முதல் ஆழ்வார்கள் ஒருவராக போற்றப்படுவர் யார்? பொய்கை ஆழ்வார். தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள்? சித்தர்கள். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். சித்தர்கள் வந்து ரசவாதிகள்னு சொல்லி அழைக்கிறாங்க. காலமிக புலவரின் இயற்பெயர் என்ன? வரதன். குரு புலவனுக்கு வரதன் என்று இயற்பெயர் கொண்டவர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. இங்கே அப்படியே கேட்டிருக்காங்க. சினமான தீயறிவை புகைத்தாலே திரிலோக நாயகனை சிறைந்து சொன்னாய். இப்பாடல் வரிகள் வரும் திரிலோக நாயகன் யார்? தருமன்.
சீராப்புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? 3 காண்டங்களை உடையது. திருவிளையாடல் புராணம் என்ற நூலை இயற்றியவர் யார்? பரஞ்சோதி முனிவர். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது? பெரிய புராணம். மாக்கால் இச்சொல்லுக்கான இலக்கண குறிப்பை எழுதுக. குறிச்சொல் தொடர். குறுந்தொகை நூல் 401 பாடலை உடையது. இதை தொகுத்தவர் பூரிக்கோ என்பதும் சரி. ரெண்டுமே சரி. பொருந்தா இணையை காண்க. நசைனா விருப்பம், பிடிநக்க பெண் யானை வரணும், யானை ஒரு வகை மரம், பொலிக்கும் நக்க உரிக்கும், 2வது மட்டும் தப்பு, பெண் யானை வரணும். 10 வயதிற்குள்ளாவே சொற்பொழிவு நிகழ்த்துறகும் பாடல் ஆற்றல் பெற்றவர் யார்? வள்ளலார். தேனினும் இனிய தீந்தமிழ் பவுனர்கள் 4000 பாடல் பாடியவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள். சிறு பஞ்சு மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பது எதை குறிக்கிறது? 5 வேர்கள். ஒப்பரவு என்பதன் பொருள் என்ன? ஊருக்கு உதவுவது. பொருத்தி விடை தேர்வு செய்க. அவள், அவள், அவர். பதிலிடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்தோம். நாங்கள் உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம். உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள் நாம் தன்மை பன்மை பெயர்கள். 4 1 2 3 சரி. பாசிலை பிரித்தெழுதுக. பசுமை கூட்டல் இலை. அருந்துணை என்பதை பிரித்தெழுதுக. அருமை கூட்டல் துணை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்து கூற்றில் சரியானதை தேர்ந்தெடு. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஸ்டோம். ஸ்டோம்னாக்க புயல். அடுத்து டர்னட் அப்படின்னு சொன்னாக்க சூறாவளி. டெம்செட் அப்படின்னாக்க பெருங்காற்று. வேர்ல்டுவின்னாக்க சுழல் காற்று. அப்போது 2 4 1 3 சரி. பி சரி. பொருத்தமான இணையை கண்டறிக. மில்லட்ஸ்னால் சிறுதானியம். பொருந்தா சொல்லை கண்டறிக. சரி. ஜீன்னாக்கா பக்க விளைவுங்க. ஜீன்னாக்கா மரபணு. நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் காண்க. நிறுத்து. மயங்கிய சரியான வேர்ச்சொல்லை காண்க. மயங்கிய. மயங்கு. சூழ் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளன் பெயரை காண்க. சூழ்வார். நட என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை காண்க. நடத்தல். சரியான வரிசை முறையில் சொற்களை அமைத்து சொல்லினை தேர்ந்தெடுக்க. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு என்பது சரி. ஞாயிறுனா சூரியன் மற்றொரு பெயர். கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயரை எழுதுக. படித்தல். மார்கழி பெயர்ச்சொல் வகையினை கண்டறிக. மார்கழி என்பது ஒரு காலப்பெயர். தொடரில் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. வினா தொடர் கேட்டவன் யார்? கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள். 2 3 சரியாக இருக்குது. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. பந்து உருண்டது. பிறவினை வாக்கியம். சரி. தன்வினை வாக்கியம். பிறவினை சொற்களை கண்டறிக. உருட்டினான். பயிற்றுவித்தான். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா பழமொழிக்குரிய பொருள் யாது? கவலை இல்லாமல் இருத்தல். பழமொழியை நிறைவு செய்க. குடல் புழுவுக்கு அழுவதாம். குடல் கூழுக்கு அழுவதாம். கொண்டை பூவுக்கு அழுவதாம். நூலக விதிகளை உருவாக்கியவர் குறிப்பிடுக. முனைவர் ரா. அரங்கநாதன். தாய் நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் யார்? திருவிக்கா. தில்லையடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சுட்டி வள்ளியம்மை பெருமைப்படுத்திய கூட்டுறவுச் சங்கம் எது? தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவுச் சங்கம். தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர் யார்? மூல ராமவர்தம். வறிய நிலைய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் புறநானூறு. ஒருமிடத்துதவா உவர்நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் புறநானூறு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு ஔவையார். இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது? ஒப்பாரி. பொறுத்துக. சிவபரீட்சா ஜானகிராமன். சக்கரவாகம் சிதம்பரம் சுப்பிரமணியம். ஜனனி பார்த்தீங்கன்னாக்க ஷா ராமரந்தம். திருப்புரம் கு அழகிரி. அப்போது 4 2 3 1 சரி. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. பகைவர்கள் ஆணிரை கவரச் செல்லும் போது ஆட்கொட்பறையை முழங்குவர் என்பது சரி.
சமய சடங்குகளின் போது கோயில் திருவிழாக்களிலும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு என்பதும் சரி. 1 2 மட்டும் சரியாக இருக்குது, மற்ற ரெண்டுமே வந்து தப்பு. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்? தம்பிக்கு. சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் கொஷின்ஸ். சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்ம ஆல்ரெடி சிலபஸ் வைஸ் வந்து கொஷின் நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது டெஸ்ட் வைஸ் போயிட்டுருக்கு. அந்த டெஸ்ட்டையும் கொடுத்துருப்பேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் தான். நீங்கள் சிலபஸ் தெரிஞ்சு படித்தா கண்டிப்பாக உங்களால் 180 மார்க் மேலே ஈஸியாக வந்து வாங்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு தெளிவாக படிங்க. தெளிவாக படித்து டெஸ்ட் எழுதுங்க. ஓகேவா? கண்டிப்பாக நம்ம March 24 வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். March 24 வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.